கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a came tossing 1 rupee coin. அப்போ 1 rupee coin வச்சு கேம் டாஸ் பண்றாங்க. இது ஒண்ணு. இப்போ என்ன சொல்றீங்கன்னா and nothing outcome is ten. If getting the same result, the tosses is a success. Find the probability of losing of the game. ஓகேங்களா? இப்போ 1 ரூபி காயின் எத்தனை டைம் டாஸ் பண்றாங்க? 1 ரூபி காயின் 3 டைம்ஸ் டாஸ் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? 3 டைம்ஸ் வந்து டாஸ் பண்றாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ 1 ரூபி காயின் இருந்தாலும் எந்த காயினாலும் 3 டைம்ஸ் பாசிபிளா இருந்தா என்ன பாசிபிள்? n ஆஃப் x வந்து 2 கியூப் 2 கியூபோட வேல்யூ 8. கரெக்டாமா? 2 டைம்ஸ் 2 பாசிபிள் 3 டைம்ஸ் பாஸ் பண்றாங்க. தேர்ஃபோர் 8 பாசிபிள். அப்ப அந்த 8 பாசிபிளுக்கு உண்டான ரிசல்ட் எனக்கு தெரியும். ஆல்ரெடி கத்து கொடுத்துக்கிறேன். கச் கச் ட்ரிபிள் கச் கச் டி டபுள் வரும். அப்போ அதை வந்து அந்த டி வந்து ரெஜிஸ்டர் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி 2 டெயில் வரும். அப்போ டி 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 ஹெச் டி 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 ஹெச் அடுத்து 3மே டெயில் வரும். கரெக்டாமா? இதான் வந்து எஸ். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா கண்ணு ஃபர்ஸ்ட் கேட்குறேன்னா Okay, sir. என்ன பாசிபிள் if getting same result in all tosses is a success. கரெக்ட்டுங்களா? சேம் Sir. ரிசல்ட் அப்படின்னா என்ன மீனிங்? எதெல்லாம் சேம் ரிசல்ட்டா வரும்? எதுல சேம் ரிசல்ட்? மூணுமே சேம் ரிசல்ட்டா இருக்கும். சரிங்களா? சேம் ரிசல்ட் வந்து சக்சஸ். சேம் ரிசல்ட் வந்து Okay. சக்சஸ். ரிமைனிங் ரிசல்ட் தான் வந்து ஃபெயிலியர் மாதிரி. ஓகேங்களா? Okay, sir. ஈங்கிறது ஈவன். அப்ப ஈங்கிறது ஈவன் வந்து சேம் ரிசல்ட்டா இருக்கணும். அப்ப சேம் ரிசல்ட்னா வந்து ஹச் ஹச் டி டி டி. அப்ப என்னாச்சு? என் ஆஃப் டி. என் ஆஃப் டி எத்தனை இருக்குது? ஹச் 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 டி டினா மொத்தம் 2 தான் இருக்குது. சரிங்களா? Sir. ப்ராபபிலிட்டி வந்து 2 அப்ப 2/8. கரெக்ட்டுங்களா? அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் இ வந்து எவ்வளவு கிடைக்குது? E1 வச்சுங்க 2 3 விட இருந்தா அப்ப 2/8 that is equal to 1/4. சரிங்களா? Sir. சரி அடுத்தது என்னடா சொல்றான்? E2 ஓட ஈவன் என்ன சொல்றான்? So E2 வந்து ஃபெயிலியரா? sir, losing the game. அப்ப ரிமைனிங் கான்செப்ட் தான். அப்ப என்னாச்சு? லூசிங் த கேம். அப்ப என்னாச்சு? ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 வந்து என்னது? 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 ஓட வேல்யூ. கரெக்டா? 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 ஓட வேல்யூ. எனக்கு வின் அண்ட் லாஸ் தான் இருக்க போகுது. அதனால ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 வேல்யூ அப்ப என்னாச்சு? 1/4 that is equal to 3/4. இதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 ஓட வேல்யூ. சரியா? Okay, sir. இது வந்து நம்மளுடைய கொஸ்டின் நம்பர் 40 ஓட ஆன்சர்.